அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் மதுரை மீனாட்சி கோயில், அதனுடைய வரலாறு, அங்கு நடைபெற்ற திருவிளையாடல் புராணங்களின் தொகுப்புகள் மூலம் இந்த பாண்டிய மன்னர்கள், அதாவது கிமு 7000 பிசியிலிருந்து இருக்கிற பாண்டிய மன்னர்கள் வரலாற்றை நாம் அறிய முடிகிறது. அதை காணலாம். இந்த மதுரை கோயில் 3600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த கோயிலை இந்திரன் தனக்கு பிடித்திருந்த தோஷத்தை போக்கிக் கொள்ள இங்கு சிவபிரான் வேண்டி வணங்கி, அதற்கு பின் அத்தோஷம் போக வானுலகிற்கு செல்லும் முன்பு இங்கு அவர் மூலஸ்தானத்தையும் விமானத்தையும் உண்டாக்கினார் என்று நம்பப்படுகிறது. இது புராணங்கள் மூலம் கிடைக்கப்படுகிற செய்தி. இக்கோயிலானது முதலில் மரக்கட்டையில் கட்டப்பட்டு பின் செங்கற்களாலும் அதன் பிறகு கிபி 700ஆம் ஆண்டு வாக்கில் கற்கால் கட்டப்பட்டு இருக்கலாம் என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். இங்கு கருவறை சுற்றியுள்ள சுவர்கள் மற்றும் 2ஆம் பிரகார சுவர்களில் நிறைய வட்டெழுத்து கல்வெட்டுகள் உள்ளன. அவற்றில் சிதிலமடைந்த சில எழுத்துக்களும் உள்ளன. இதன் படிகளை எல்லாம் இந்து அறநிலையத்துறை எடுத்து வெளியிட்டால் இதன் வரலாற்றை நாம் இன்னும் துல்லியமாக கணக்கிடலாம். இந்த வட்டெழுத்துக்கள் முறை என்பது மிகவும் பழமையான முறை. தமிழில் தமிழ் பிராமி, அசோக பிராமி, வட்டெழுத்து இப்படின்னு இருக்குது. அப்போ வட்டெழுத்துக்கள்லாம் ரொம்ப உண்மையானது. அத்தகைய கல்வெட்டு இருக்குன்னா இது கிபி 700 சொல்கிறது முரண்பாடாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆராயப்பட வேண்டியிருக்கிறது. இந்த பாண்டிய மன்னர்களிலிருந்து நாம் பார்க்கும்போது இதில் ஒரு பெரிய வரலாறு நமக்கு கிடைக்கிறது. அதை ஆராய்வோம். கோயிலின் வரலாற்றை கண்டு அதை மேலெடுத்து செல்வோம். தற்போதுள்ள கோயில் 13-14ஆம் நூற்றாண்டுகளில் தற்போதைய நிலையை எட்டியுள்ளது. முகமது மன்னர்களின் படையெடுப்பின் போது சில பகுதியில் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளது. இதில் மேற்கில் இருந்த கரியம்மாள் பெருமாள் கோயில் முழுவதும் அழிந்துவிட்டது. இந்த கோயிலை குலசேகர பாண்டியன் கிபி 1168, மாரவர்ம சுந்தரபாண்டியன் கிபி 1216 இக்கோயிலை விரிவுபடுத்தியுள்ளனர். பிறகு பராக்கிரம பாண்டியன் 9 அடுக்கு கொண்ட மேற்கு கோபுரமும் ஒசுவப்பரால் 5 அடுக்கு சுவாமி கொண்ட கோபுரமும் கட்டப்பட்டன. இவ்வாறு 18ஆம் நூற்றாண்டு வரை இக்கோயில் பல்வேறு மன்னர்கள் மற்றும் பல நிலையில் தற்போதைய கோயிலாக உருவாக்கம் பெற்றுள்ளது. இதில் முகமையில் போது படையெடுத்த அந்த சிவலிங்கத்தை தாக்கி அந்த சிவலிங்கம் தாக்கப்பட்ட சிவலிங்கம் தற்போதும் கோயில் வைத்துள்ளார்கள். அது நீங்கள் சென்றால் 2ஆம்